ஸோ பரிகாரம் செய்யறதுக்கே வந்து ஒரு அமைப்பு வேணும். அதுக்கு உண்டான சப்போர்ட் இருக்கணும். தசா புக்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் பரிகாரமே பலிக்கும். நமக்கு தெரியாம பண்ணக்கூடிய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தாந்திரிய பரிகாரம் தான். ஸோ அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு கரெக்டா செய்றாங்களோ, அதுல தான் இருக்குது அவங்களுடைய சக்சஸ் ரேட். குறிப்பிட்டவங்க மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம்னு சொல்லிட்டு 12 லக்னத்துல எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும், அந்த லக்னத்துக்கு உண்டானவங்களுடைய சிம்பல்ஸை நான் கொடுப்பேன். அந்த அவங்க என்ன லக்னமோ அந்த லக்னத்தோடைய சிம்பிள் அவங்க எடுத்து யூஸ் பண்ணட்டும். அது மூலியமா அவங்களுடைய அந்த 3 மாதம் கழித்து அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டோம், பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நமக்கு ஃபேவரட்டா என்ன செட் ஆகுமோ அதை மட்டும் தான் நம்ம கிட்ட வச்சிருக்கோம். நமக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம கிட்ட வச்சுக்கணும். அது இன்க்ளூடிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. ராணிப்பேட்டையிலேருந்தே ரஞ்சித் குமார் சார், தாந்திரிக ஜோதிடர். இவர்கிட்ட என்னதான் இருக்கு, என்னதான் சொல்ல வராரு, தாந்திரிகம்னா என்ன, அதை வச்சு என்னென்ன மக்களுக்கு சொல்ல வராருன்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்ப நெறைய மக்களோட டவுட் என்னன்னா, நான் முன்னாடி கேட்ட கேள்விகள் தான். இப்ப நான் என்னதான் பரிகாரம் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஜோதிடம் பார்த்தோ, இல்ல நானு ஒரு கோவிலுக்கு போயோ ஒரு பரிகாரம் நான் செய்றேன்னா, அதுக்கான பலன்கள் வந்து எனக்கு கரெக்ட்டா கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து எல்லாத்து மைண்ட்லயுமே வந்து தோணிட்டு இருக்குல்ல. இது முக்கிய காரணம் நான் தப்பா பரிகாரம் செய்றேன்னா, இல்ல ஜோதிட முறையை பார்க்காம நான் பரிகாரம் செய்றேனா சார்? அதாவது இந்த கேள்வி நல்ல கேள்விதான். பரிகாரம் எல்லா ஜோதிடர்களும் சொல்லியும் செய்ய முடியல. அந்த பரிகாரங்கள் வந்து அவங்க செய்தாலும் சக்சஸ்ஃபுல் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. ஸோ பரிகாரம் செய்யறதுக்கே வந்து ஒரு அமைப்பு வேணும். அதுக்கு உண்டான சப்போர்ட் இருக்கணும். தசா புக்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் பரிகாரமே பலிக்கும். தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம். தசைன்னா நம்மளுடைய உடல், புத்தினா நம்மளுடைய சிந்தனை, அந்தரம்னா சப்கான்ஷியஸ் மைண்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூட்சுமம்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சூட்சுமம் தான் கொடுக்கும். ஸோ அந்த அந்தர சூட்சுமம், தசாபுக்தி அந்தர சூட்சுமம் ஒரு மனிதனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னா அந்த நேரத்தில் பரிகாரத்தை சொல்லணும். நார்மலாக வந்து காமனாக நான் சொல்கிற பரிகாரத்தில் வந்து இது நடந்துரும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் வராங்க, என் பக்கத்துலேயே ஒரு ஜோசியர் இருப்பார். நான் குறை சொல்கிறதுக்கு வரல. ரிசர்ச்சை வந்து இப்படி பண்ணுறேன், நான் என்னுடைய கோணத்தில் நான் அப்படி தான் சொல்கிறேன். என் பக்கத்தில் ஒரு ஜோசியர் இருக்கார், ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது அவர் ஜாதத்தை நான் பார்த்தேன். பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, நான் பக்கத்தில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என் விஷயம் சொல்கிறேன். அப்போ அவர் பரிகாரம் சொல்கிறாருன்னும் போது அந்த பரிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த தசாபுக்தி சரியில்லை, இவர் சொல்கிற பரிகாரத்துக்கும் அந்த தசாபுக்திக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்படியா அவங்க பரிகாரம் செஞ்சாலும் அது நடக்காது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சு. ஸோ பிரசனத்தையும் செக் பண்ணி பார்த்துருவேன். இவங்க பிரச்சனை இதுதான், இதுதான் தீர்வுன்றதும் பார்த்துருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பரிகாரம் தவறாக சொல்லியோ இல்லை சரியாக சொல்லியோ இல்லை காமனாக சொல்லியோ அவங்களுக்கு அது பழிக்காமல் போகிறதுக்கு முக்கிய காரணமே தசா புத்தி அந்தர சூட்சுமம். இது மட்டும்தான் மெயின். இப்ப நான் தப்பா பண்றதோட நம்பிக்கை இல்லாம சில பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே இந்த பலன் வந்து கிடைக்காதா சார்? நம்பிக்கை இல்லாம பண்ணாலே பலன் உண்டு. எப்படின்னா நம்பிக்கை இருந்து பண்ணாலும் சரி, இல்லாம பண்ணாலும் சரி, பலன் ஒண்ணுதான். பலன் ஒண்ணுதான். திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த தசா புக்தி அவங்களுக்கு சப்போர்ட்ல இருக்கும். அவங்களே தெரியாம ஒரு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. இது பரிகாரம்னு சொல்ல முடியாது, தாந்திரிகம் தான். எல்லாமே தாந்திரிகம் தான். அந்த தாந்திரிகத்துல வந்து நம்ம சின்னதா ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து தந்திரமா வேலை செஞ்சிடும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டு. இன்னைக்கு அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பிளானட் வந்து தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமத்திலே போயிட்டு இருக்கும். திடீர்னு போய் அவங்க ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றாங்க. சாப்பிடணும்னு தோணுச்சு, அவங்க சாப்பிட்றாங்க. யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சூழ்நிலை. ஸோ அப்படி சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஃபேவரட்டாக ஒரு விஷயம் நடக்குது. அவங்க நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதுவே ஒரு பரிகாரம் தான். ஏன்னா ஃபுட்டில் வந்து ரெமடி இருக்குது. சாப்பிட்ற ஃபுட்லேயே ரெமடி இருக்குது. ஸோ அப்படியும் ஒரு பரிகாரம் நமக்கு தெரியாமல் பண்ணக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தாந்திரிய பரிகாரம் தான். ஸோ அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக செய்கிறாங்களோ அதில் தான் இருக்குது அவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டிங். நம்பிக்கை இருந்து செஞ்சா என்ன, செய்யலைனா என்ன, ஆனால் நேரங்காலம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஓகே. சார், இந்த தாந்திரிகம் முறைப்படி வந்துட்டு எல்லாமே நடக்கிறது தான் வந்து கரெக்ட்டா நாங்க சொல்லுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இந்த 3 மாசத்துலயே பண வரவு வர்றதுக்கு வந்து சில ட்ரிக்ஸ் இருக்கு. இது உண்மையா அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு டவுட்டே இருக்கு. எப்படி நான் எதுவுமே பண்ணாம அந்த தாந்திரிக முறைப்படி வந்து எனக்கு பணமோ, செல்வமோ 3 மாசத்துல வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது உண்மையாவே நடக்குமா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சிம்பிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு
கோட் வேர்டு இருக்குது. ம். ஸோ அந்த கோட் வேர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த சிம்பிள்ஸ் அவங்க வந்து ரொட்டீனா வந்து ஈகோ சிஸ்டத்துல அவங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லயோ, இல்ல சிம்பிளா ஒரு பேப்பர்லயோ எழுதி அவங்க எங்க பணம் வைக்கிறாங்களோ அங்க வச்சுக்கணும். ம். அதுக்காக வந்து நான் எந்த முயற்சியும் பண்ணாம இருந்தா எனக்கு பணம் வந்துருமா? ஒருத்தர் வந்து வேலையே இல்ல. பணம் மட்டும் வேணும்னா எப்படி வரும்? அந்த லக்னத்தை இயக்கக்கூடிய சக்தி அந்த சிம்பிள்ஸ் குடுக்கும். ஓகே. அப்போ அவங்க கேரக்டர மாத்தும். அவங்கள வந்து தூண்டிவிடும். அந்த சிம்பிள்ஸ் அவங்கள தூண்டும். அப்படி தூண்டி அவங்க ஒரு செயலுக்குள்ள போயிட்டு, அந்த செயல சக்சஸ்ஃபுல்லா செய்யும்போது, அவங்களுக்கு தேவையான பணம் அங்க வந்துரும். சரி, இந்த ஸோ இந்த சிம்பிள்ஸ்ன்னு செயல செய்ய வைக்கக்கூடிய விஷயம் தான் அந்த சிம்பிள்ஸ். ஓகே. சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது, இப்ப எனக்கு பணம் வரணும், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் தனிப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வந்து, ஏதோ நான் ஜோதிட முறையோ, தாந்திர முறையோ கத்துக்கிட்டோ, இல்ல யார்ட்ட தெரிஞ்சா தானே அந்த சிம்பிள் எனக்கு பண்ண முடியும். ம். எதுவுமே தெரியாம நான் எப்படி சார் அத பண்ணுவேன்? அந்த சிம்பிள்ஸ் நான் வந்து இந்த மொத்தம் வந்து 12 லக்னம் இருக்கு. ம். ராசி கட்டங்கள். அந்த 12 ராசி கட்டங்களை லக்னம் குறிப்பிட்டவங்க மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம்னு சொல்லிட்டு 12 லக்னத்துல எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும், அந்த லக்னத்துக்கு உண்டானவங்களுடைய சிம்பிள்ஸ நான் குடுத்துர்றேன். ஓகே. அத நீங்க வந்து மக்களுக்கு குடுங்க. அவங்க என்ன லக்னமோ அந்த லக்னத்தோடைய சிம்பல அவங்க எடுத்து யூஸ் பண்ணட்டும். ம். அது மூலியமா அவங்களுடைய அந்த 3 மாதம் கழித்து அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டோம். பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா. இப்ப லக்னம் முறையா வந்துட்டு சிம்பிள்ஸ் நீங்களே குடுக்குறேன்னு சொன்னீங்க. குடுத்துருவோம். சிலருக்கு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பிக்கையே இல்ல. ம். சோ அவங்க அந்த லக்னம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குற மாரி எங்களுக்கு தெரியும். நெறைய பேர் இந்த காலத்துல வந்து அந்த முறைகள தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த பலன்களோ, இந்த சிம்பிள்ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சார்? அவங்களுக்கு வந்து லக்னம் தெரியலன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா வந்து அவங்களுடைய ஈகோ சிஸ்டத்த மாத்திக்கலாம். ம். ஈகோ சிஸ்டத்துல வந்து என்ன விஷயம் சொல்றோம் அப்படின்னாக்கா, எல்லாருமே இன்னைக்கு ஃபோன் இல்லாம யாருமே கிடையாது. கண்டிப்பா. அப்புறம் பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம யாருமே இல்ல. எல்லாருக்கும் அக்கவுண்ட் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. இருக்கும். ஃபோன் வச்சிருப்பாங்க. பைக்ல வச்சிருப்பாங்க. ம். அந்த ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பாங்க. பேங்க் பேலன்ஸ செக் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருப்பாங்க. இவ்வளவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஈகோ சிஸ்டம். இதுதான் நாம சொல்ற அளவுக்கு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது இல்லாம ம். பாரம்பரிய முறையில அவங்க பயன்படுத்துறது என்னன்னாக்கா, ட்ரெஸ் கோட். அவங்களுடைய ட்ரெஸ் கோடுடைய கலர்ஸ். எந்த ட்ரெஸ் அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ எந்த மாரி ஃபுட் அவங்க சாப்பிடணும். ஸோ எந்த மாரியான பொட்ட வச்சுக்கணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள அவங்க இருக்கணும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள அவங்க வந்து கேதர் பண்ணணும். ஓகே. யார் ஃப்ரெண்டா வச்சுக்கணும். அவங்களுக்கு எனிமி யார் வருவான். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சா இதுதான் ஒரு ஈகோ சிஸ்டம். ஓகே ஸோ சார். இதுல நம்ம ஒரு கான்செப்ட்ட சொல்றது என்னன்னா, ஈகோ சிஸ்டத்த அதாவது லக்னத்த வச்சு அவங்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு மட்டும் ஈகோ சிஸ்டத்த ஃபாலோ ஃபாலோ. ஸோ ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம லைஃபோட ஒரு பேலன்ஸான ஒரு சிஸ்டம் முறை தான். ஸோ ஒரு மனுஷனோட ஈகோ சிஸ்டம் வந்து அதிகமில்லாம ஒரு நார்மல் பேலன்ஸா வைக்கும்போது, அவனோட வாழ்க்கை வந்து எப்படி சார் சேஞ்ச் ஆகுது? இதுதான் அற்புதமான ஒரு கேள்விதான். ஈகோ சிஸ்டத்த மாத்துனா லைஃப் மாறும் அப்படின்னா 100% மாறும். ஏன்னா என்னுடைய லைஃப் அப்படிதான் மாறுச்சு. ஏன்னா விதி அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிடத்துல ஜாதகம் கட்டம்ன்றது தான் விதி. ம். நம்ம பொறந்து இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம பிறக்கும்போது கிரகம் வானமண்டலத்துல என்ன கிரகங்கள் இருந்ததோ, அத வந்து நம்ம எழுதி வச்சிருக்காங்க. அதன் பிரகாரம் தான் அன்றாட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து நன்மை, தீமை, ஏற்றம், இறக்கம் நெறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நெறைய நெறைய இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நெறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே விதி பிரகாரம் வாழ்க்கைய வாழ்றதுனால தான் பிரச்சனைகள் அதிகமா வருது. ஸோ ஒரு விஷயத்த அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ நான் நெறைய சம்பாரிக்கணும். நானும் வந்து விஜய் மாரி ஆவணும், அஜித் மாரி ஆவணும்னு நெனைப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த வசதிகள பார்த்து, நாமளும் இந்த மாரி வாழ முடியலையே அப்படின்னு நெனைப்பாங்க. சில பேருக்கு வந்து திறமை இருக்கும். அந்த திறமைய அவங்களால வந்து வெளிய காட்ட முடியாது. ஸோ அதுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்காது. ஸோ ஒரு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்புக்காக ஏங்குறவங்களும் உண்டு. ஸோ அந்த வாய்ப்ப உருவாக்கி குடுக்குறது யாரு? அந்த வாய்ப்ப தக்க வைக்கிறது யாரு? உருவாக்கி குடுக்குறது தான் பிரபஞ்சம். ஓகே. ஈகோ சிஸ்டம். அத தக்க வைக்கிறது தான் ஒரு ஹியூமனோட வேலை. ஓகே. அப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா, அத கரெக்ட்டா பயன்படுத்தணும். ஸோ அந்த வாய்ப்ப உருவாக்கி குடுக்குற சக்தி யார்ட்ட இருக்குன்னா, பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகோ சிஸ்டம் கிட்ட இதான் இருக்கு. ஓகே. ஸோ எப்படியெல்லாம் வந்து ஈகோ சிஸ்டத்த மாத்தலான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில நான் மாத்த வேண்டிய விஷயங்கள் பேலன்ஸ் ஆகும். அத நான் சேஞ்ச் பண்ணா என் வாழ்க்கை வந்து அப்படியே மாறும். ஆனா பொதுவா வந்து ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சுற்றுப்புற வாழ்க்கைய வந்து மாற்றுமா? இல்ல சுற்றுப்புற வாழ்க்கைனால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அதனால எனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளங்களோ, இல்ல அதனால ஏதாச்சும் வாழ்க்கை முறை சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? சுற்றுப்புறத்த கம்பேர் பண்ணி. சுற்றுப்புறத்த தான் ஈகோ சிஸ்டம்னு சொல்றோம். ஸோ வாழ்க்கை பாதிக்கக்கூடாதுன்னு தான் ஈகோ சேஞ்ச் பண்றோம் ம், டோட்டலாவே. ம்.
ஸோ ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா நல்ல ஃபீல் வருதா? கண்டிப்பா வரும். இதே வந்து ஒரு இயற்கை சரியில்லாத ஒரு இடத்துல போய் நிக்கும்போது நமக்கு ஒரு இல்லடா இந்த இடம் ஒரு சரியில்லையே அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வரும். அதே போல தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள நமக்கு ஃபேவரட்டா என்ன செட் ஆகுமோ, அத மட்டும் தான் நம்ம கிட்ட வச்சிருக்கணும். வச்சுக்கணும். நமக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம கிட்ட வச்சுக்கக்கூடாது. கண்டிப்பா. அது இன்க்ளூடிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு மஸ்ட்டா சொல்லக்கூடிய விஷயம் மொபைல் நம்பர். 2வது ஏடிஎம் பின் கோட், 4 டிஜிட் பாஸ்வேர்டு, 6 டிஜிட் பாஸ்வேர்டு, வெஹிக்கிள் நம்பர்ஸ், ம். மொபைல் அன்லாக் பேட்டர்ன்னாக்கா பேட்டர்ன் கிடையாது நம்பர்ஸ். நம்பர்ஸ். அதே போல ட்ரெஸ் கோடு, ஃபுட்டு. இந்த சிஸ்டம கரெக்ட்டா வச்சுட்டாலே, அவங்கள சுத்தி நெகட்டிவ் நடக்க சான்ஸே கிடையாது. ஓகே. ஸோ ஒரு ஹியூமனுக்கு வந்து பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய கிரேஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, விதி பிரகாரம் தான் வேலை செய்யும். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது அண்டத்தில இருக்கக்கூடியது அந்த பிண்டத்திலயும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா. நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி உருவாகுது அப்படின்னா, விதி பிரகாரம் தான் நமக்கு வந்து தாக்கத்தை குடுக்குது. ஸோ நம்ம ஒரு புரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஈக்கோ சிஸ்டத்த ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, பிரபஞ்சத்து மூலியமா நமக்கு பாசிட்டிவ் கிரேஸ் மட்டுமே கிடைக்குமே தவிர, விதி சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் நமக்கு உள்ளயே வராது. ம். நம்மள சுத்தியே வந்து வராது. ஒரு கவசம் மாதிரி வந்து அந்த ஈக்கோ சிஸ்டம் நம்மள சேவ் பண்ணும். ஸோ நெறைய கேள்விகளுக்கு நெறைய உங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி.